முக்கிய செய்தி. அரசு முடிவில் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சையத் நிசாமுதீன். சையத், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சக்திராவ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் வாக்குறுதி இருந்தார். அந்த வழக்கில் தான் கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டப்பட்டு முடித்தாகவும் பார் கவுன்சில் பதிவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த முதுநிலை சட்டப்படிப்பை முடித்துள்ளதாகவும் தமிழக அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வில் சட்ட அலுவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்காக அனைத்து தகவலும் பெற்றிருந்தார் தான் அந்த புதிய விவரங்களுடன் அந்த விண்ணப்பத்தை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 10ஆம் தேதி அன்று தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் தொடர்பாக ஒரு முடிவு வெளியிடப்பட்டது. அதில் தனது பெயர் இடம்பெறவில்லை எனவும், மேலும் அந்த உரிமையியல், குற்றவியல், மேல்முறையீடு வழக்குகள் என சீராய்வு மனுக்கள் என பல்வேறு வழக்குகளில் தான் ஆஜராகி அந்த ஏராளமான உத்தரவு பெற்றிருந்த நிலையிலும் தான் தேர்வு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதனால் தன்னை விட அனுபவம் குறைந்த பல வழக்கறிஞர்கள் இந்த இதில் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வில் அரசு வழக்கறிஞர் அந்த நியமனம் தொடர்பாக அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும், விதிகளுக்கு உட்பட்டு அந்த உத்தரவு அந்த ஆணையை வெளியிட வேண்டும் எனவும் அந்த உத்தரவு அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணை கண்டபோது இது நீதிமன்றம் கையிட முடியாது எனவும், இது அரசின் கொள்கை ரீதியான முடிவு எனவும் தெரிவித்த நீதிபதிகள் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அஜ்மல்கான் மனுவாளர் அரசு வழக்கறிஞர்கள் அந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பித்த நிலையில் அவர் தேர்வாகாததால் ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்யுமாறு கூறியுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தல் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சையத் நிஜாமுதீன்.